Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Mittwoch. Gestern war Dienstag, morgen ist Donnerstag. Also, heute ist Mittwoch, middle of the week. Week உடைய வாரத்துடைய நடு நாள் புதன்கிழமை. இன்றைக்கான Nachrichten. Die Nachrichten. Anleger greifen wieder zu. Anleger greifen wieder zu. Stabilisierung an der Wall Street. இதான் செய்தி. ரொம்ப சிம்பிளான எளிதான செய்தி. ஆன்லேகர் அப்படின்னா இன்வெஸ்டார். அப்போ இதற்கு ஒரு பேக்ரவுண்டு. இந்த செய்தி ஏன் வந்தது அப்படின்னா, நேற்றுக்கு எல்லா மார்க்கெட்லேயுமே ஜப்பான்லேயும் சைனாலேயும் அப்புறம் அமெரிக்காலேயும் இந்தியாலேயும் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் வந்து சரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ மார்க்கெட் நிறையா சரிஞ்சுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன தமிழில், ஒரே ஒரு செகண்ட் லைட்டை, ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு அதை வந்து முதலீடாளர்கள் வந்து ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க. அதுதான் வந்து பேஸு. ஸோ இந்த மார்க்கெட் சரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நியூஸ் வருது. அப்போது அதை நீங்கள் பேஸாக வச்சு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஆன்லேகர் அதாவது இன்வெஸ்டார், முதலீடாளர்கள், கிரைஃபன் வீடர் சூ. இங்கே வந்து ட்ரெண்ட் பாரே வெர்பன் வருது. ட்ரெண்ட் பாரே வெர்பன்னா வந்து ஒரு வெர்பு வந்து ரெண்டாக பிரியும். முதல் பார்ட் வந்து ரெண்டாவது பொசிஷன்லையும் அதோடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து கடைசிக்கு போயிடும். ஸோ இப்போ அப்படிங்கும்போது இது வந்து சூ கிரைஃபன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த செய்தியை நான் டைப் பண்ணி போடுறேன். அதை கவனிச்சுட்டே இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஜூ கிரைஃபன் அப்படின்னா இதை வந்து ஒரு வாய்ப்பாக பார்த்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க, உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதாவது நிறைய முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வீடர்னா திரும்ப. இங்கே வீடர் நான் ஏற்கனவே ஜுரூக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஜுரூக் அப்புறம் வீடர், நாகைன் மால், இதெல்லாமே ஒன்னே தான் குறிக்கும். ஆனால் சின்ன சின்னதாக வந்து அது உபயோகப்படுத்துகிற இடத்துல வந்து மாறும். ஸ்டெபிலிசியரும் அதாவது ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மை வந்து ஆன் தேர் வால் ஸ்ட்ரீட். ஒரு வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அந்த பங்குச்சந்தை நடக்கிற இடம். அந்த வால் ஸ்ட்ரீட்டில் திரும்பி ஒரு நிலையான நிலைமை வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஆன் தேர் வால் ஸ்ட்ரீட் அது ஒன்று கவனிக்க வேண்டியது. ஏன்னா ஆன் அப்படிங்கிறது அந்த கனெக்ஷனை சொல்கிறோம். ஸ்டெபிலிசியரும் ஓகே. எங்கே அந்த ஸ்டெபிலிட்டி வருது, எங்கே நிலையான தன்மை வருது அப்படின்னா ஆன் தேர் வால் ஸ்ட்ரீட். நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரிபோசிஷன் மாரி அவுஃப் பார்த்தோம். இப்போ வந்து ஆன் கிரீஃபன் அவுஃப் ட்ரம்ப். இப்போ அட்டாக் ஆன் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யார் மேலே நடக்குதோ அந்த லிங்க்கை காமிக்கிறதுக்கு அவுஃப் ப்ரிபோசிஷனும். ஒரு கொசு ஓடிட்டே இருக்கா பேர், அது திறந்து விட்டால் வெளியிலேருந்து சத்தம் வரும், ஹைவேஸ் இது. ஸோ அதனால் அந்த அவுஃப் ப்ரிபோசிஷன் வந்து அந்த டார்கெட்டை காமிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். இங்கே ஆன் தேர் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு இந்த லிங்க்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இங்கே ஏன் ஆன் தேர் வால் ஸ்ட்ரீட் வருது? தி ஸ்ட்ராஸை, சரியா? இப்போ தி வரும்போது ஆன் வந்துடுச்சுன்னா ப்ரிபோசிஷனோட சாங் என்ன? ஹவுஸ் பை மிட்னா Seid von zu außerstau dabei gegenüber. ஆனால் இதில் வந்து ஆனே வரல. ஆனால் இந்த ஆன் அப்படிங்கிறது எந்த இடத்துலன்னு வருது இல்லையா? ஸோ ஓவோடைய ஆன்சர் இது. ஓ எங்கே நடக்குது? ஓவோடைய ஆன்சர் எப்போவுமே ஆன்டுவர்ட் எப்போவுமே டாட்டிவாக இருக்கும். அதனால தான் தி ஸ்ட்ரீட் வந்து தேர் ஸ்ட்ரீட்டாக மாறிடுச்சு. ஆன் தேர் வால் ஸ்ட்ரீட் அந்த இடத்துல. ஓகே ரைட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆஸ் யூஷுவல் வந்து வேர்ட் ஷார்ட்ஸ். ஆன்லேகர் அப்படிங்கிறது ஒரு புது வேர்ட் ஷார்ட்ஸ். அதாவது இன்வெஸ்டர், முதலீடாளர்கள்.
zugreifen அப்படிங்கிறது ஒரு verb வினைச்சொல். on der Wall Street அப்படிங்கிறது ஒரு கிராமர் அதுவும். அப்புறம் ஸ்டெபிலைசேஷனுங்கிறது சாதாரண ஒரு இதுதான், வேர்ட் சார்ட்ஸ் தான். வீடர் அப்படிங்கிறதும் வேர்ட் சார்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி தினம் ஒரு செய்தி குட்டியாக ஒரு வாக்கியத்தை எடுங்க. அந்த வாக்கியத்தில் நிறைய நேரம் கவனம் செலுத்தி அதுலேருந்து குட்டி குட்டியாக கற்றுக்க ஆரம்பிங்க. கற்றுக்கிட்டீங்கன்னா டாய்ஷ் இஸ் சேர் ஐன்ஃபா. உங்களுக்கு வேர்டு, உங்களுக்கு ஸ்ப்ராக் பார்ட்னர் வேணும் அப்படின்னா ஸ்ப்ராக் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சொந்தமாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் அனுப்புவேன், ஆடியோஸ் அனுப்புவேன். நீங்கள் தினம் என் கூட டாய்ஷ் வந்து சேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆடியோ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், நானும் ஆடியோவில் அனுப்புவேன். ஸோ உங்களுடைய லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், லேசன், ஹியோரன், ஷ்ரைபன், ஸ்ப்ரெஷன் 4த்துலையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். இது சொந்தமாக படிக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ராக் பார்ட்னர் சாட்டில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஓகே Leute, wir treffen uns morgen. Bis zum nächsten Video. Auf Wiedersehen. Tschüss.